இன்றைக்கி நம்ம இன்விசிபிள் செயின் பார்க்க போகிறோம். இது கியர் ஒயர் சொல்லுவாங்க. இந்த கியர் ஒயர் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். முதல்ல இன்ச் டேப்பில் 18 இன்ச் எடுத்துக்கணும். கியர் ஒயர் கட் பண்ணி கொண்டு வந்துக்கணும். இதில் இன்றைக்கி நான் லக்ஷ்மி காயின் வச்சு போட போகிறேன். முதல்ல லக்ஷ்மி காயினை இன்சர்ட் பண்ணிக்கணும். அதில் இன்விசிபிள் பீட் இருக்கும் பார்த்திங்களா, இந்த பீடு கருத்து போகாது. இந்த பீடு 3 mm பீடு நான் யூஸ் பண்ணுறேன். 2 சைடும் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன். இதை லோரியால் சொல்லுவாங்க. இதை நான் 2 சைடும் 12 போட்டிருக்கேன். இது போடாமலேயும் போடலாம். இது போட்டால் இன்னமும் கொஞ்சம் அழகாக இருக்கும். 2 சைடும் 12 போட்டிருக்கேன். போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் திருப்பி அந்த 3 mm பீடு 2 சைடும் ஒன்று ஒன்று போடணும். போட்டுட்டு கியர் லாக் இருக்குது பார்த்திங்களா, கியர் லாக் 2 சைடும் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன். போட்டுட்டு ஈக்குவல் 2 கார்னரும் ஈக்குவலாக வச்சுட்டு, கார்னர் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள், அப்படியே கீழே கொண்டு சென்டர் பாயிண்ட் வச்சு 2 சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நோஸ் பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ அது மூவ் ஆகாது. அவ்வளவுதான், பெண்டன்ட் வேலை முடிஞ்சிருச்சு. இதில் மேலே ஹூக் மாட்ட போகிறோம். அட்ஜஸ்டபிள் ஹூக் மாட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல 2 சென்டிமீட்டர் எடுத்து 2 சைடும் மடித்து விட்டுக்கணும். ரெண்டு சைடும் மடக்கிட்டு இப்போ 2 கியர் லாக் போட போகிறோம். இப்போ அட்ஜஸ்டபிள் ஹூக் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஹூக் சைடு டவுன் பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு லாக் போட்டு முதல்ல ப்ரெஸ் பண்ணி விடணும். கியர் லாக் ஒன்றே ஒன்று போட்டு ப்ரெஸ் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு அகைன் அடுத்து ஒன்று எடுத்துட்டு இன்னொரு லாக் போட்டிருக்கோம் பார்த்திங்களா கியர் லாக்கு, அதை போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணணும். இதுலேயும் 2 கியர் லாக் போடுறேன்.